ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா விலாக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஷாம்பு போட்டாலும் முடி கொட்டுது, எந்த ஹேர் பேக் போட்டாலும் முடி கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளடைவில் முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். நான் இந்த ஹேர் கேர் டிப்ஸை 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இதுக்கு நான் முருங்கைக்கீரையோட தண்டையும் முருங்கை இலையும் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். முருங்கை இலையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை இன்டேக்காக எடுக்கும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அப்படியே இதே நம்ம ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை தண்டு எடுத்துக்கிறணும். அதில் அரிசி ஊற வச்ச தண்ணி 1 லிட்டர் கிட்ட எடுத்துக்கிறணும். நான் இட்லிக்கு ஊறப்பட்ட அரிசி தண்ணியை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம 4 hours 5 ஹவர்ஸ்னு ஊற வச்சுருப்போம். ஸோ அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் ஆன பிறகு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோட எசன்ஸ்லாம் நல்லா அதில் இறங்குற வரைக்கும், அதாவது பாதி தண்ணியாக வற்றுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஹேர் க்ரோத்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா அது ஜிங்க்கு தான். அது இந்த கீரையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரையை இன்டர்னலாக மட்டும் எடுக்காமல் எக்ஸ்டர்னலாகவும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி உதிர்வும் நாளடைவில் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் அந்த தண்ணியெல்லாம் ஆறின பிறகு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் நீங்கள் ரெகுலராக தலைக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்புவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் தலைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ ஷாம்பு இந்த தண்ணியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது முருங்கை ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரியேவும் இந்த ஷாம்புவை வச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். 1 டேயில் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்காது. யூஸ் பண்ண தான் ரிசல்ட்டு நல்லா தெரியும். இதில் ரைஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நல்லா சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பவுன்சியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.